சனிக்கிழமைங்க இன்னைக்கு சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஈஸியாக பண்ணுறதுனா இன்றைக்கி கூட்டு சாம்பார் ரசம் பொரியல் அதெல்லாம் இல்லைங்க. ஸ்ட்ரெயிட்டாக வெஜிடபிள் ரைஸ் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்க, அரிசி இந்த டம்ளரில் தான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இது நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வடிப்போம் பார்த்தீங்களா, அந்த அரிசி. அது பாஸ்மதி ரைஸ் எடுக்கலைன்னா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி தான் எடுத்துருக்கேன். இதை 2 முறை கழுவி தண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த பாருங்க, நான் எப்பவுமே பச்சை பட்டாணி உரிச்சி எடுக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்குவேன். இன்னைக்கு இங்கே கிடைக்கல, சீசன் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க வாங்கலையா, அதனால இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் கிடச்சிது. பட்டாணி போட்டால் தான் பையனுக்கு பிடிக்கும், அதனால் பட்டாணியை இதையே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இதை கட் பண்ணிவிட்டு 2 முறை தண்ணி ஊற்றி கழுவிப்பேன். அது கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல் உப்பு போட்டுப்பேன். ஏன்னா அதில் இருக்கிற சாயம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த கல் உப்பு போட்டோம்னா அதை எடுத்துரும். கொஞ்சம் கல் உப்பு போட்டு அப்படியே வச்சுருவேன். சமைக்கும் போது ஒரு 2 முறை நல்லா பசஞ்சு கழுவிட்டு அந்த தண்ணியை இழுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பட்டாணி எடுத்து நம்ம பிரிஞ்சில் சேர்த்துருவோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். கிச்சனில் நிற்க முடியலங்க, வேர்வை ஊற்றுது. ஹாலில் ஏசி போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு சமைக்க மட்டும் தான் முடியுது. ஏன்னா பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால காலி இடம் இல்லை, ரொம்ப அப்படியே புழுக்கமாக இருக்குது, வேர்வை ஜாஸ்தியாக இருக்குது. அதுலேயே பாதி டயர்டாகிடுது உடம்பு. இவங்க வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியாச்சு, சாரிங்க நீட்டாக கட் பண்ணியாச்சு. போட்டுக்கலாம். வெளியில் காற்றே இல்லைங்க. அப்போல்லாம் ஏசியெல்லாம் எதுக்கு, அப்படி இருக்கும் காற்று. எங்கள் வீட்டை சுற்றி வயலில் இருக்கும். வயலில் நாற்று நட்டுருப்பாங்க, ஜில்லுன்னு அந்த தண்ணி பாய்ச்சிருப்பாங்க வயலுக்கு. அதில் அந்த காற்று பட்டு அப்படியே ஜில்லுன்னு வருங்க பாருங்க. நம்ம ஏசியெல்லாம் தேவையே பட்டதில்லை அப்போல்லாம். இப்போ ஏசியில் வர காற்று வேஸ்ட்டு. அப்போ வந்தது பார்த்தீங்களா தென்றல் காற்று, சூப்பராக இருக்கும். அந்த காற்று பிடிச்சி போயிட்டு நைட்டெல்லாம் 12 மணி வரைக்கும் வெளியே உட்காந்துருப்போம் அந்த காற்றுக்காகவே. நாங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் காற்று, அந்த தென்றல் காற்று. இந்த தென்றல் காற்றே குறைஞ்சி போச்சு, இப்போ காற்றே இல்லை, வெளியே சுருக்கமாக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் பூண்டு, 1.5 ஸ்பூன் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டு தான் அரைச்சி வச்சுருப்பேன், எப்பயுமே வாரத்துக்கு ஒரு முறை அரைச்சிருவேன். பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்குங்க. இஞ்சி பூண்டு எவ்வளோ வதக்குறீங்களோ நீங்கள், அவ்வளோ பிரிஞ்சியோ பிரியாணியோ எது பண்ணாலுமே இஞ்சி பூண்டை மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இது கொஞ்சம் வதங்கணும், டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால அந்த கூலிங் போன பிறகு தான் வதங்கவே ஸ்டார்ட் ஆகும். நல்லா வதக்குனீங்கன்னா தான் அந்த பச்சை வாசனை போகும், நம்மளுக்கு அந்த சாப்பாடும் டேஸ்ட் கொடுக்கும். 1-2 வதக்கிட்டோம்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல் வரும். ஆனால் நான் வதக்காமலே நான் பிரியாணியே பண்ணியிருக்கேன். நம்ம பானை பிரியாணி வீடியோ ஒன்று இருக்கும் பாருங்கள், அதில் எதையுமே வதக்கலை, எல்லாமே அப்படியே போட்டு அப்படியே செஞ்சோம். செம்மையாக இருந்தது பாருங்கள் அந்த பிரியாணி. இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு வீடியோ போடுறேன் பாருங்கள், ஷார்ட்ஸ் வீடியோவில். இது பாருங்க, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சா. இப்போ ஒரு 1.25 ஸ்பூன், 1.5 கூட கிடையாது, 1.25 ஸ்பூன் தான் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூடவே இது கலர் மாறுறதுக்குள்ளே தயிர், ஒரு 50 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிரை போட்டுக்கலாம். நம்ம அடி பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எண்ணெய் கம்மியாக விடுவேன் நான், கம்மியாக விடுறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும்.
நம்ம தயிர் போட்டேன்னு வச்சிங்களேன், டக்குன்னு அது அந்த அடி பிடிச்சதெல்லாம் அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் மேலே வந்துடும் சூப்பராக. இன்னொன்று இந்த மிளகாத்தூளும் கலர் மாறாது நம்மளுக்கு. இது பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இந்த மிளகாத்தூளுமே அது போட்டவுடனே கலர் வேறு மாதிரி கலர் கொடுக்குது பாருங்கள். இது பாருங்கள், இப்போ 2 தக்காளி பெரிய பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுடலாம். மீதி நம்ம சாதம் வேகும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, தண்ணி கொதிக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த பாருங்க, பீன்ஸும் கேரட்டும் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இது கூடயே சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா பட்டாணி, இதை நல்லா ஒரு 2 முறை நல்லா தேய்ச்சி கழுவுவோம். இப்படி இருக்கு சாயம். எனக்கு தெரிஞ்சு இதுலேயே கொஞ்சம் கம்மியாக இருக்கு போல், சில இதெல்லாம் ரொம்ப இருக்கும், தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுறாங்க, சாயம் போட்டு வைக்கிறாங்க. இது அப்படியே ஊற வச்சு அப்படியே கவரில் போட்டு கொடுத்தா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. டக்குன்னு அந்த டைமுக்கு ஊற வைக்க முடியாதுன்னு தான் நம்ம வாங்குகிறோம். அதை அப்படியே ஊற வச்சு அப்படியே பேக் பண்ணி கொடுத்தா கூட நம்ம காசு கொடுத்து வாங்க தான் போகிறோம். அதுக்கு எதுக்கு அதில் சாயம் போடுறாங்கன்னு தான் தெரியல. எல்லாருக்குமே நல்லா தெரியும் சீசனில் மட்டும்தான் பச்சை பட்டாணி கிடைக்கும், அதுக்கப்புறம் அது கிடைக்காதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே இருக்குது. அது அப்படியே கொடுக்கலாம் இல்லையா. பட்டாணியும் போட்டாச்சு, நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது பாதி வேகணும், இது கொஞ்சம் வெந்த பிறகு அப்புறம் தண்ணி ஊற்றலாம். பாருங்க வதங்கின்னு இருக்கு காயெல்லாம். அது கூடவே நம்ம ஒரு புடி அளவு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் இந்த காயெல்லாம் வேகட்டும். நம்ம குக்கரில் பண்ண தந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வதக்கிட்டு நேராக தண்ணியை ஊற்றி தண்ணி கொதியது அரிசி போட்டுட்ருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதை விட இது நல்லாயிருக்கும் குக்கரில் செய்கிறத விட. அதனால கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு இப்படி செய்கிறேன். கேஸ் கிடைக்காத டைமில் மூடி சிம்மில் வச்சிடலாம். சிலிண்டர் பிரச்சனை இருக்கும்போது இவ்வளோ பொறுமையாக நம்ம செய்கிறோம், குக்கரில் செய்யாமல். பாருங்க அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டேன், பாதி அளவு வெந்து போச்சு பாருங்கள் காய். இந்த பட்டாணியுமே வெந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ ஃபுல்லாக வச்சுங்க. வச்சுட்டு தண்ணி இந்த டம்ளரில் தான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்தேன். இதில் 3.25 டம்ளர் ஊற்ற போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டு சாப்பாடு அரிசி வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வேகும், அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். பாசுமதி ரைஸ்னால் ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக வைங்க, வீட்டு சாப்பாட்டு அரிசி போடுறீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா வைங்க. கொதிக்கிட்டோம், உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். கொதித்த பிறகு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடலாம். இந்த பாருங்க கொதிக்குது, சிம்மில் வச்சுட்டேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு வந்து கொஞ்சம் கறிக்க இருக்கணும். கறிக்க இருந்துச்சுன்னா சாப்பாடு வேகும் போது கரெக்டாக இருக்கும் உப்பு நம்மளுக்கு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அது கொதிக்க கொதிக்க அந்த உப்பு கரைஞ்சிரும். அரிசி போட்டுக்கலாம். இதில் அரிசி அப்படியே தூக்கி கொட்டிடாதீங்க, ஏற்கனவே நம்ம தண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியும் ஊற்றிட்டோன்னு வைங்களேன், அப்புறம் குழப்பம்னு ஆகிடும். இதுவே கொஞ்சம் எனக்கு உதிராக வேணாம் தான், உதிராக எடுக்க மாட்டேன் நான் சாதம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நசுங்கிற மாதிரி தான் பிடிக்கும் எனக்கு. அதனால் கொஞ்சம் அப்படியே தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன். நம்ம வேறையாக சாப்பிட்றத விட சாதத்தை கொஞ்சம் வேக விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அப்படியே லேசாக குழஞ்ச மாதிரி இருக்கணும். நம்ம ஜீரணத்துக்கும் அது நல்லது, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
கொதிக்கிட்டோம். பக்கத்து அடுப்பில் தண்ணியை போட்டு சிம்மில் வச்சு விட்டுருங்க. இந்த சாதம் வேகிறதுக்குள்ளே அந்த தண்ணி சூடாக இருக்கும். சாதம் வெந்து மேலே ஆரம்பிச்சு வச்சு நம்ம இப்போ வந்து தம் போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சேன் நான். அப்பவும் பாருங்கள் தண்ணி மொத்தத்தையும் இழுத்துருச்சு. தான் நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் இதான். பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருப்பாங்க, வீட்டு அரிசி போட்டு என்னைக்காவது இந்த மாதிரி தண்ணி பத்தலைன்னு மாட்டிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன அளவு வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தம் போட்டுக்கலாம். சாதம் ஃபுல்லாக இருக்குது, அதனால் நான் தட்டை இந்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ பக்கத்தில் நம்ம தண்ணி போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதான். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு அப்புறம் சாதத்தை நம்ம கலரிக்கலாம். சாப்பாடு தம் எடுத்துக்கலாங்க. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக. நல்ல சாதமும் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.